வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 46. நதியோடு மிதந்து சென்று கொண்டிருந்த ஒரே ஒரு தப்பித்த படகில் பாய்ந்து தொற்றிக்கொள்ள ஒரு சிப்பாய் நிதானமாக குறிபார்த்து வெடித்த துப்பாக்கி குண்டு தாம்சனின் மண்டைக்குள் பாய்ந்தது. உள்ளே ஆள்காட்டி விரல் அளவுக்கு ஆழமாக பதிந்து அவன் மூளை தெரிந்தது. தாம்சன் பாதி மயக்கத்தில் படகுடன் நீந்த துவங்க அவன் படகுக்குள் இழுக்கப்பட்டான். நதிக்கரையில் சிப்பாய்கள் வரிசையாக மண்டி போட்டு கொண்டு சுலபமாக ஏதோ குறிபார்க்க பழகுகிறவர்கள் போல மிதந்து கொண்டும் தவித்து கொண்டும் தடுமாறிக்கொண்டும் இருந்த ஆங்கிலேயர்களை இஷ்டத்துக்கு சுட்டு வீழ்த்தி கொண்டிருந்தார்கள். எமிலிக்கு உயிருடன் இருக்கிறோமா என்பதே சந்தேகமாக இருந்தது. எதிரே நெருப்பு திரையில் அமிலியாவின் படகு மறைவதை பார்த்தாள். இருந்த ஒரே சிநேகிதியிடமிருந்தும் துண்டிக்கப்பட்டு விட்டாள். அவளுடன் நான் வீற்றிருந்தேனே, எப்போது எப்படி கீழே விழுந்தேன்? முழங்கால் அளவு தண்ணீரில் அலைந்து கொண்டிருக்கிறேன். என்ன ஆயிற்று எனக்கு? எமிலிக்கு எதுவும் புரியவில்லை. எங்கும் ஓலமும் சிப்பாய்களின் உற்சாக குரலும் பரவியிருந்தது. நீரில் இரத்த வாசனை மூக்கை தாக்கியது. அதனுடன் கந்தக நெடியும் வியர்வையும் படகுகளின் கீற்று எரியும் வாசனையும் கலந்திருந்தன. இரட்டை குழல் துப்பாக்கிகளை அணைத்து கொண்டு சிப்பாய்கள் அவசரமாக சேகரித்த பணப்பைகள், ஏன் நாய்க்குட்டிகள், தங்க கெடிகாரங்கள் என்று கிடைத்ததை சுருட்டி கொண்டு உற்சாகமாக ஜலத்தில் தள்ளாடி நடந்து கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். கேவல்ரி குதிரைகள் சேணம் வரை நீரில் அமிழ்ந்து தலைகளை அசைத்து கொண்டு கண்ணா பின்னாவென்று முன்னேற அவைகள் மேல் இருந்த சிப்பாய்கள் வீறிட்டு கொண்டிருந்த குழந்தைகளின் சட்டைகளுக்கு தீ வைத்தார்கள். எமிலியை நோக்கி ஒருத்தன் துப்பாக்கியை குறிபார்த்தான். எமிலி திகைத்து நிற்க அவன் சுடாமல் இங்கே வா என்று அழைத்தான். எமிலியை பார்த்து புன்னகைத்தான். அந்த புன்னகையில் தெரிந்த இஷ்டம் எமிலிக்கு புரிந்து பயமாக இருந்தது. எமிலி ஓட நினைத்து நீரில் தத்தளித்தாள். உடல் முழுவதும் நனைந்து தன் மார்பகங்கள் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிவதை உணர்ந்து தன் கைகளால் குறுக்கே மறைத்து கொண்டாள். சிப்பாய் அவளை விடுவதாக இல்லை. குதிரையை உந்தி அவள் பால் வர ஆரம்பித்தான். எமிலி நோ நோ என்று கத்திக்கொண்டே ஓட முயற்சித்து விழுந்து எழுந்து நீரில் தத்தளித்து மறுபடி விழுந்து உடனே எழுந்திருக்க நினைப்பதற்குள் அவன் மிக அருகே வந்து விட்டான். எமிலியின் கரத்தை பற்றினான், இறுக்க பிடித்தான். இப்போது எமிலி பாதி நடையும் பாதி தொங்கலுமாக அவன் குதிரைக்கு பக்கவாட்டில் இழுத்துச் செல்லப்பட்டாள். எமிலி வீறிட்டாள். யாரும் கேட்கவில்லை. அந்த சிப்பாய் அவளை பார்த்து சிரித்து அப்படியே இழுத்து அவளை மேலே தூக்கி தன் முன்னால் வைத்து கொண்டு குதிரையை சீண்டினான். கடவுளே, இவன் என்னை கொன்று விடட்டும், என்னை கொன்று விடட்டும் என்று எமிலி பிரார்த்தனை செய்தாள். அவன் அவளை கொல்லவில்லை. கரை சேர்ந்து உற்சாகமாக அவளை குதிரை மீது ஏற்றிக்கொண்டு ஒரு தோப்பை நோக்கி போனான். இங்கே சத்திச்சௌரா கட்டத்தில் ஆற்றுப்படுகொலை சட்டென்று நின்று போயிற்று. காரணம், நானாவிடமிருந்து உடனே நிறுத்தும்படி செய்தி வந்துவிட்டது. சட்டென்று எல்லாம் அடங்கி போனதை மிச்சமிருந்த ஆங்கிலேயர்கள் நம்பிக்கையின்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடல்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகம், உடல், கை, கால் எல்லாம் சோர்ந்து மிச்சமிருந்த சுமார் 125 பேர், பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரையும் சிப்பாய்கள் சிரித்து கொண்டே ஆட்டு மந்தையைப் போல் ஓட்டிச் சென்றார்கள். இப்போது அந்த இடம் அமைதியாக இருந்தது. கடைசி துப்பாக்கி அன்று முடிந்துவிட்டது. படகுகள் எரிந்து போன எலும்பு கூடுகளாக ஆற்றில் கையாலாகாத்தனமாக மிதந்து கொண்டிருந்தன. தப்பித்த படகில் எத்தனை பேர் சென்றார்கள் தெரியவில்லை. கரையோர மரக்கிளைகளின் நிழலில் உடல்கள் மிதந்து கொண்டிருந்தன. சில உடல்கள் சின்ன தீவுகள் போல நதியோடு சொந்தம் கொண்டாடி நகர்ந்து கொண்டிருந்தன. பெரிய கழுகுகள் தாழ்வாக பறந்து அந்த உடல்களை ரெக்கையால் மூடிக்கொண்டு கொத்தி சென்றன. எமிலியின் கணவன் மெக்கின்சியும் ஆஷ்லியும் அப்போது அலகாபாத் கான்பூர் பாதையில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கான்பூர் புறப்பட தாமதமானதற்கு பல காரணங்கள் இருந்தன. முக்கியமான காரணம் கர்னல் நீலின் போக்கு.
பனாரஸிலிருந்து அலகாபாத் போய் சேர்ந்ததுமே நீல் தன் அராஜக அடக்குமுறையை முழுவதும் செயற்படுத்த துவங்கிவிட்டார். அலகாபாத்தில் ஆங்கிலேயர்களிடம் விசுவாசிகளாக இருந்த 6வது இன்ஃபென்ட்ரி இந்திய படை நீல் வருகிறார் என்று தெரிந்ததுமே அவர் கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்டதில் பயந்து போய் உடனே எதிர்த்து கொண்டு கலகத்தில் இறங்கி தம் ஆங்கில ஆபீசர்கள் எல்லோரையும் கொன்று போட்டார்கள். நீல் வருவதற்குள் எல்லா குழப்பங்களையும் விளைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறைச்சாலைகளை உடைத்து தந்தி கம்பிகளை நொறுக்கி பஜாரை சூறையாடி ரயில் பாதைகளை நாசமாக்கி இந்திய கிறிஸ்தவர்களை கூட படுகொலை செய்துவிட்டார்கள். மிச்சமிருந்த ஆங்கிலேயர்கள் எல்லோரும் கோட்டைக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அங்கே விசுவாசம் மாறாத சீக்கியர்கள் உதவியுடன் 100 ஐரோப்பியர்கள் சமாளித்து கொண்டிருந்தார்கள். நீல் வந்து சேர அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். நீல் நேரத்தை வீணாக்கவில்லை. அலகாபாத் வந்ததில் அவர் களைத்திருந்தாலும் வந்த நிமிஷமே அலகாபாத் நகரத்தின் மேல் பழி தீர்க்கும் பணியை துவங்குவதற்கு ஆணை பிறப்பித்தார். ஐரோப்பியர்களும் சீக்கியர்களும் இப்போது நீலின் படை வந்துவிட்ட தைரியத்தில் அலகாபாத் நகரின் மேல் படையெடுத்தார்கள். வீடுகள் எரிந்தன. முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டனர். கலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பிரத்யேகமாக போலி விசாரணைகளுக்கு பின் தூக்கிலிடப்பட்டனர். மரங்களில் காய்த்தது போல உடல்கள் தொங்கவிடப்பட்டன. மரத்துக்கு மரம் 2-3 உடல்கள். அவைகளை அப்புறப்படுத்த 10-15 பிணவண்டிகள் பகலிரவாக சுறுசுறுப்பாக இருந்தன. ஜூன் மாதம் 17ஆம் தேதி நீல் ஒரு கடிதத்தில் எழுதினார். நான் மிக கடுமையாக நடந்து கொண்டு விட்டேன் என்றால் கடவுளின் நியாயத்தின் மேல் செய்தேன் என்று தீர்மானிக்கட்டும். இந்த சூழ்நிலையில் நான் செய்ததற்கு அவர் என்னை மன்னிக்கட்டும். அலகாபாத்தை அடக்கிவிட்டு கான்பூர் புறப்பட இருந்தபோது அவர்களிடையே காலரா தோன்றியது. மருந்துகள் எதுவும் இல்லை. 28 பேர் 2 நாளில் காலராவில் இறந்து போனார்கள். ஒருவாறு சமாளித்துவிட்டு கான்பூர் போக ஆயத்தமாக இருந்தபோது நீல் அவர்களால் புறப்பட முடியவில்லை. அலகாபாத் வரும் வழியில் நீலின் சைன்யம் தம் பீரங்கிகளை இழுத்து வந்த 1600 எருதுகளை இழந்துவிட்டது. இப்போது புதிதாக சப்ளை வரிசை தொடங்க தேவைப்பட்ட பொருட்களை தர கான்ட்ராக்டர்கள் முன்வரவில்லை. எனவே நீல் முதலில் கான்பூருக்கு மேஜர் ரெனாட் என்பவர் தலைமையில் சென்னை இராணுவத்திலிருந்து 100 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். அவர்களில் மெக்கின்சியும் ஆஷ்லியும் இருந்தார்கள். ரெனார்டுக்கு கொடுத்த கட்டளைகளில் நீல் சந்தேகத்துக்கு இடம் வைக்கவில்லை. விவசாயிகளை கிராமத்துக்கு திரும்பிச் செல்ல அனுமதி. அவர்களை கொல்ல வேண்டாம். ஆனால் வழியில் கலகக்காரர்களுக்கு புகழ் அளித்த எல்லா கிராமங்களையும் அடியோடு நாசமாக்கிவிடு. குறிப்பாக மெக்பூர் கிராமத்தில் எல்லோரையும் கொன்றுவிடவும். ஃபத்தேபூரில் கலக தலைவர்கள் எல்லோரையும் தூக்கிலிடு. உதவி கலெக்டரின் தலையை வெட்டி நகரத்தில் உள்ள ஏதாவது ஒரு முக்கியமான முகமதிய கட்டடத்தில் எல்லோரும் பார்க்கும்படியாக செருகிவிட வேண்டும். நீலுக்கு பைத்தியம்தான் என்றான் ஆஷ்லி. மரத்தடியில் அவர்கள் தற்காலிகமாக இளைப்பாறிக் கொண்டிருக்க அப்போதுதான் தூக்கிலிடப்பட்ட ஒரு கலகக்காரனின் உடல் இன்னும் துடித்து கொண்டிருப்பதை அந்த வரிசையில் இருந்த ஆங்கிலேயர்களோ சீக்கியர்களோ எவரும் கவனிக்கவில்லை. நாம் செய்வதை சரித்திரம் மன்னிக்கவே மன்னிக்காது. கான்பூரில் நம் பெண்டாட்டி குழந்தைகளை அவர்கள் சூழ்ந்து கொண்டு ராப்பகலாக தாக்குகிறார்களே, இது நியாயமான போர் இல்லை. குழந்தைகளையும் வயசானவர்களையும் பெண்களையும் கொல்வது எப்போதும் நியாயமில்லை. அவர்களும் அதையத்தான் செய்கிறார்கள். எமிலி இப்போது எங்கே இருப்பாள்? யாருக்கு தெரியும்? பேசாமல் கல்கத்தாவில் இருந்திருக்கலாம். கிழவர் அட்கின்சன் பேச்சை கேட்டு கான்பூரில் வந்து மாட்டிக்கொண்டார்கள். என்ட்ரென்ச்மெண்ட்டில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். எமிலியை நாம் காப்பாற்ற வேண்டும். கான்பூரை நாம் காப்பாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். எமிலி ரொம்ப துன்பப்படுவாள். இந்நேரம் எந்த நிலையில் இருக்கிறாளோ? என் பெண்டாட்டிக்காக நீ அதிகம் கவலைப்படுகிறாயே. ஆஷ்லி அவனை முறைத்து பார்த்து, நீ அவளுக்கு அருகதையே இல்லை என்றான். அவள்தான் எனக்கு அருகதை இல்லை. படுக்கையில் என்னை தாங்க முடியவில்லை. அவளால் வலி வலி என்று கதறுகிறாள். அலகாபாத்தில் இந்திய சரக்கு பார்த்தோமே,
ஒரு மார்பை பிடிக்க 2 கைகளும் தேவைப்பட்டது. என்னை அப்படியே சாப்பிட்டாள். கலகம் ஓய்ந்ததும் போய் விசாரிக்க வேண்டும். ஆஷ்லி அவனை வெறுப்புடன் பார்த்தான். எமிலிக்காக கான்பூர் வரை சென்றாக வேண்டும். அவளை காப்பாற்றின பின் இவன் கையில் அவளை சேர்ப்பது. இத்துடன் 46வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 47வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.